அவருக்கு விசேட அதிரடிப்படை கொடுத்து விசேட அதிரடிப்படை பாதுகாப்பை ஒரு காலத்திலே கொடுத்திருந்தார்கள். ஒன்று. இரண்டாவதிலே நான் இதுல குறிப்பிட முக்கிய விடயம் இருக்கிறது. அதாவது சுமந்திரனுக்கு உயிர் அச்சுறுத்தல் என்று சொல்லி கைது செய்யப்பட்ட டசின் கணக்கான முன்னாள் போராளிகள் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான விசாரணை நடத்தப்படவில்லை. அவர்களுக்கு பொது மன்னிப்புகளை வழங்கி அவர்களை வெளியே விடுங்கள் என்று கோரப்பட்ட கோரிக்கைக்கு இந்த அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை சுமந்திரன் அவர்கள் வாபஸ் பெறவில்லை. 2 பேர் வாபஸ் பெறவில்லை தமிழர் தரப்பிலே இருந்து. ஒன்று விஜயகலா மகேஸ்வரனையும், இரண்டாவது சுமந்திரனும் இந்த கைதிகள் தொடர்பாக இவர்களை விடுதலை செய்ய சொல்லி இவர்கள் வாபஸ் பெறவில்லை. ஆகவே இந்த இருவரும் என்ன செய்கிறார்கள் என்றால், தமிழ் அதாவது போராளிகளாக தங்களுடைய இளமை காலத்தை இழந்து தமிழ் மக்களுக்காக போராடியவர்களை பிற்காலங்களில் பொய்க்குற்றச்சாட்டில் அடைக்கப்பட்ட போதும் அவர்களை விடுதலை செய்யாமல் அவர்களை சிறையிலே அடைத்து வைப்பதற்கான வேலைகளை செய்கிறார்கள். இவர்கள் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.